Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். நாட்டுமா சொல்கிறவங்க அந்த அஸ்ஸலாமு அலைக்குங்கிறதுக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல. இறைவன் அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்குறான் பாருங்க. உங்கள் மீது இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமா. இதை இதுக்கு முன்ன உள்ள நல்ல மீட்டிங்கை சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த மீட்டிங்லையும் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறதுக்கு இறைவன் சொல்லலாம். அதை நபி எல்லாம் சொல்கிறேன். எந்த மீட்டிங்கில் போனாலும், எந்த துக்க வீட்டுக்கு போனாலும் சரி, நன்மையாக அதாவது கல்யாணக்கார வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். அது உங்களுக்கு மறுமையில் நன்மையும் கொடுக்கும், அந்த வீட்டுக்கு உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறுதலையும் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இறந்த வீட்டுக்கு இப்போ போனால் கூட நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறதுக்கு அது அழகான வார்த்தை. அதனால் அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நம்ம அரபு நாட்டில் இருக்கிறோம், இந்த நல்ல வார்த்தையை கற்றுக்கிறீங்க. இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை நினைக்கும் போது, இன்னைக்கு வெளிநாடு வாழ் சகோதரர்கள் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் செய்யணும் தான் இருந்தேன், அதை எனக்கு நேரம் இல்லை. அதனால் இதயத்தோட சொன்னேன். சரி அவங்க செய்யணும்னு சொன்னாங்க, சரின்னு சொல்லி இன்னைக்கு நான் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம சொல்லலாம் இல்லையா, நம்முடைய இந்த 12ஆம் தேதி நடந்த அந்த விபத்து மறக்க முடியாத விபத்து தான். அன்னைக்கு தான் எனக்கு 12 மணிக்கு பிறகுது. ஆனால் நான் இந்த பர்த்டேலாம் கொண்டாட மாட்டேன், நான் அந்த பிறந்த நாள்லாம் கொண்டாட மாட்டேன். ஏன்னா பிறந்த நாளுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் போய்கிட்டே இருக்குது. நம்முடைய வாழ்வு முடிய போகிற காலம் வருது. அதனால் அதை கொண்டாடணும் நபிகள் சொல்லவும் இல்லை. ஆனால் சிலவங்க எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதை நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னால், அன்னைக்கு 12ஆம் தேதி எனக்கு நைட்டு ஒரு சில சகோதரர்களும் கால் பண்ணுறாங்க. 12ஆம் தேதி பிறகுது, எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் 12 மணிக்கு அப்போ தான் எனக்கே தெரியுது நான் அன்றைக்கி பிறந்த நாள்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செய்திகள் எல்லாம் அந்த மீடியாவுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. ஆனால் 4 மணிக்கு 3:10க்கு நான் ஃபஜர் தொழுகைக்கு எந்திரிச்சு வெளியே போகும்போது இதே மாதிரி மங்காப்பில் தீ விபத்துன்னு சொல்கிறாங்க. அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது நிறைய உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, இந்த கரும் புகையில் மாட்டிக்கிட்டாங்க. அதனால இந்த மேலே உள்ள டாப் அந்த டோர் மூடினால வெளியே போக முடியல. மேலே போயிருந்தா கூட நிறைய பேர் தப்பிச்சிருப்பாங்க. அதில் அந்த சகோதரர் நாங்கள் நேரடியாக போய் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும் போது, அவர் 4வது மாடியில் இருக்கிறாரு. 4லேருந்து 3க்கு வந்துட்டார். ஏதோ ஒரு அளவு கண்ணு தெரிஞ்சு ஓடி வந்துட்டார். 3வது மாடியிலேருந்து 2வது மாடி போகிறதுக்கு வழி தெரியலை, எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலை. அவர் இத்தனை நாளாக 6 வருஷமாக அந்த பிளாட்டில் இருந்தாலும் அந்த கரும்பகை அவங்களுக்கு தெரியலை. அந்த கரும்பகையில் ரூட்டை மாற்றி விட்டுச்சு. இப்படி பால்கனி பக்கம் போயிட்டாங்க. பால்கனியில் பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் வழி இல்லை. என்னடா எப்படிடா என்ன செய்யுது, இதுக்கப்புறம் உயிரை காப்பாற்றணும். வேற திரும்பி போனால் இந்த கார்பன் டை நிறைய பேர் இறந்ததுக்கு காரணம் அந்த உள்ள நுரையீரல் ப்ராப்ளம் தான். அந்த கரும்பகை உள்ளே போய் அந்த கார்பன் டை ஆக்சைடை அடைச்சி அதனால இறந்தது தான் நிறைய பேர். அதில் அப்போ நான் கேள்விப்படும் அங்கே பொழைச்சி இருந்த அந்த ஒரு 4-5 சகோதரர்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க சொன்னது அதான் காரணம். அவங்க உடம்புனா அப்படியே எல்லாம் கரும்புகையாக இருந்தது. உடம்புல உள்ளே போய் அப்பவும் மூச்சு திணறல இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ள ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டு விஷயமா சொல்லக்கூடாது, குவைத் கவர்மெண்ட்டு எல்லாம் தரமாக இருக்கணும். எல்லாம் நல்லா உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் எது இருந்தாலும் நல்ல தரமாக இருக்கும். ஆனால் இது ஃபஸ்ட்டு டைம் இது போல் நிகழ்ச்சி. நான் 30 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி நல்ல நிகழ்வு ஃபஸ்ட்டு டைம் நடந்திருக்கு. ஒரு பாம்பு வெடிப்பு நடந்துச்சு இங்கே சர்க்கில், 28 பேர் இறந்தாங்க. அதுதான் அதிகமான இறப்புன்னு நான் கேள்விப்பட்டது. ஆனால் இன்னைக்கு 49 பேர் இறந்த இறப்பு. இது செகண்ட் குவைத்தில் வரலாறு அது பதியப்பட்டிருக்குது. அது இந்தியர்கள் இந்த பிளாட்டு எல்லாருமே இந்தியர்களாக இருக்கும்போது நினைக்கும்போது ரொம்ப மனம் பதர்ந்துச்சு. அதுக்காக உடனே அடுத்த நாள் காலையில் உடனே போய் பார்த்தோம். பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதில் ஒரு தோமஸ்ங்கிற ஒருத்தர் அவர் 3 பேர் ஐஸ்வாலில் இருந்தாங்க. அந்த 3 பேரையும் போய் சந்திச்சு அதில் ஒரு பிலிப்பினி இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. மற்ற 2 பேர் ஒரு ஆள் அந்த தோமஸ் இவங்களும் உயிர் போராடிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள போய் அப்போ தோமஸை பார்க்க முடியுமாண்டா, இருந்தாலும் கிரிட்டிக்கலாக இருக்குது, அளவுடு இல்லைன்னாங்க. நம்ம அங்கே இருக்கிற ராமஜெயம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் நம்முடைய தமிழர்கள் இருக்கிறனால நம்மளுக்கு சில உபயோகமான சில விஷயங்கள் இருக்குது. நம்ம எப்போ போனாலும் நிறைய பேர் அதான் பக்கம் அந்த பக்கம் பாயில் பக்கம் இருக்கிறவங்களுக்கு, அதான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்.
அவர் இந்த ராமஜெயம் எதா இருந்தாலும் நல்ல நம்மளை கவனிக்கக்கூடிய அங்கே இன்னொரு சின்னத்துல இன்னொரு கன்னியாகுமரி பையன் அந்த பையன் அங்கே வேலை பார்க்குறாங்க. அந்த 3 பேர் தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள போய் சந்திச்சோம்னா அவருடைய ரிஸ்கில் கொண்டுட்டு போனார். இந்த மாஸ்க் மாட்டி எல்லாம் மாட்டி அந்த தோமஸுங்கிற அந்த கேரளாக்காரரை கொண்டு போய் பார்க்க போனோம். அவருடைய அப்படியே மூச்சு திணறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இவர் தப்பிச்சுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டான். அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ரெண்டு பேர் தான், அவர் ரூமுக்கு 2 பேர் 3 பேர் தான் இருந்திருக்காங்க. நிறைய பேர் நம்மள மாதிரி இப்போ 10 பேர் 8 பேர் 7 பேர்னா கிடையாது. ஆனால் 2 பேர் 3 பேர் நல்ல கம்பெனி மேலே எந்த குறை சொல்லக்கூடாது. 20,000 பேர் வச்சு ஒரு கம்பெனி மலையாளி ஓனர், அது ஒரு அரபிகள் மலையாளி ஓனர் ஆப்ரஹாம்ங்கிறவர் தான் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் 20 வருஷத்துக்கு மேலே அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, அந்த கம்பெனியில் எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஆனால் 16 வருஷம் 20 வருஷம் இப்போ டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது 25 வருஷம் லேபர் ஸ்டாஃபுகள் நல்ல மேனேஜர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ எப்படி அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. யாரோ செஞ்ச ஒரு சின்ன தவறு, அது கீழே தான் நெருப்பு பிடிச்சிருக்குது, அது கேஸ் சிலிண்டருங்கிறாங்க, இல்ல கரண்டுடைய இதுதான் சொல்றாங்க. இது பல காரணங்கள் சொல்றாங்க. ஒரு காரணம், அது எந்த காரணம் சொல்ல முடியாது. அது நடந்துகிட்டு இருக்கிறாங்க, அங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தோமஸை சந்திக்கும் போது அவர் கூட படுத்திருந்த 2வது ஆள், இன்னொரு ஆள். அப்ப நான் கேட்டேன், உங்க கூட எத்தனை பேர் இருந்தாருன்னு. நாங்க 2 பேர். அப்ப இந்த இன்னொரு ஆள் எங்க, அவர் என்ன கேட்கிறாரு, அவர் இருக்கிறாரா மூத்தா போயிட்டாரு, அவர் எங்க எனக்கு தெரியல, அவர் இருக்கிறாருன்னு அவருக்கு என்னட்ட கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ அந்த தோமஸுக்கே தெரியல அங்கே என்ன நடந்துச்சு. அந்த மயக்கம் போட்டு விழுந்து அந்த கரும்பகை அவர் அடிச்சிருச்சு. ரூம்லேயே படுத்துட்டு ரூம்லேயே அவர் இதாயிட்டார். ஆனால் பொழைச்சிட்டாரு. அவர் ஒரு 55 வயசு இருக்கும். அவர் 26 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அதனால சொன்ன அந்த கம்பெனியில் மலையாளிகள்லாம் நிறைய பேர் நல்ல போஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதில் இறந்தவங்கலாம் நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க. நம்ம இப்போ எல்லாருக்கும் நம்ம அனுப்பணும்னு கிடையாது. நல்ல வசதியாக வீடு கட்டி அது எல்லாம் நல்ல வசதியாக இருக்கிறவங்க இறந்துருக்காங்க. அதனால சொல்லும்போது ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் முடியாதவங்க நான் போய் ஒரு பையனை சந்தித்தேன். அவர் போன மாதம் தான் வந்திருக்கிறான். அந்த பையனை அவரும் கேரளா தான். அந்த பையனை நான் பார்க்கும்போது அதே மாதிரி ஆளுகளுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வோம். கவர்மெண்ட் எல்லாருக்குமே என்ன சொல்ற வசதியான ஆளாக இருந்தாலும் சரி, வசதியற்றவராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் தான் அறிவிச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யறதுக்கு ஏற்பாடு அடுத்தது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம எந்த நேரமும் எப்போ வேண்டாலும் மௌத்து இருக்குது. அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு மௌத்து எந்த நேரமும் வரலாம். நீங்க எந்த கோட்டைக்குள் இருந்தாலும் நீங்க உங்களால காப்பாற்ற முடியாது. அதனால இறைவன் உங்களுக்கு அறிவிச்ச டைம் எழுதிட்டான். எப்போ வேண்டாலும் நடக்கும். அந்த டயத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சா மாலை உனக்கு சொந்தம் இல்லை. மாலையில உறங்கும் போது நாளை காலை உங்களுக்கு சொந்தம் இல்லை. நபிகள் நாயகம் அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதனால யார் ஒருத்தர் 2 டைம் ஒரு நாளைக்கு தன்னுடைய மௌத்தை பத்தி நினைக்கிறாங்களோ அவர்கள் கரெக்டா இருப்பாங்க. அவங்க சரியான அதாவது ரூட்ல போயிட்டு இருப்பாங்க, தவறு பண்ண மாட்டாங்க. தவறு பண்ணாதவங்க பயப்படவே வேண்டியதில்லை. அவங்களுக்கு எப்போ மௌத்து வந்தாலும் கண்டிப்பா போயிட்டே இருக்கலாம். அதனால அவங்களுக்கு இறைவன் சொல்றா, நான் சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா காலையில நீ எந்திரிக்கிறியா, மாலை உனக்கு சொந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போறா, பஸ்ல ஏறுறா, எங்க போறோம், மிஷின்ல வேலை பார்க்கிறோம், கட்டடத்துல வேலை பார்க்கிறோம். எந்த இடத்துல வேணாலும் வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எது வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் மூத்து நடக்கலாம். அதனால காலையில எந்திரிச்சா நீ மாலை உனக்கு நம்பாத, மாலை உனக்கு சொந்தம் இல்லைங்கிறாங்க. அது மாதிரி சொன்னாங்க, நீ நைட்டு படுக்கும் போது இறைவன்ட்ட துவாச்சி, இன்னைக்கு நீ மாலையை நல்லபடியாக எனக்கு நடத்தி வச்சா நான் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டேன். இனி வீட்டுல நான் படுக்க போறேன், உறங்க போறேன். என்னுடைய உறவை எடுத்துட்டு போறா, என்னுடைய உயிரை எடுத்துட்டு போறா. திரும்பி கொடுக்கும் போது நான் கொடுக்குறியா இல்லையான்னு அவங்க கையில தான் இருக்கு, நம்ம கையில கிடையாது. அந்த உயிரை அவன் தான் தரான். அந்த உயிரை தரும்போது அதுக்கு தான் இறைவன் சொன்னா, நைட்டு படுக்கும் போது நீ இறைவன் வேண்டிக்கிட்டு படு, என்னை நான் தூங்க போறேன், நீ என்னோட உயிரை எடுத்துட்டு போயிட்டு நான் திரும்பி கொடுக்கலன்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னை நரகவாதிகள் அந்த இம்சையிலிருந்து காப்பாத்தி எனக்கு சொர்க்கத்தை கொடுறான்னு சொல்லிட்டு நபிகள் கேட்க சொல்லிக்கிறாங்க. அதுக்காக ஒரு லாயு கல்லிஃபுல்லா இந்த 286வது வசனம் நீங்க பார்க்கலாம். சூரத்துல் பக்ரால 285 86வது இந்த வசனத்தை அழகா சொல்லிருமா. இதை நைட்டு நீ ஓதிட்டு யார் படுக்கிறாங்களோ அவர்களுக்கு சைத்தான் தூரமாக்கிடுவான். அவங்களுடைய இறந்தா கூட அவங்களுடைய இந்த நன்மையை இறைவன் அவர்கள் கொடுக்கிறதா சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது சொல்றாங்க, அடுத்த நபிகள் சொல்றாங்க, உங்களுடைய மௌத்து எப்போ வேண்டாலும் வரலாங்க சொல்லும் போது சொல்றாங்க, மௌத்து எப்போ வேணாலும் வரலாம். ஆனா அந்த மௌத்தை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம எந்த மௌத்து வரக்கூடாதுங்கிறத அதை கேட்க சொல்லிக்கிறாங்க. இதான் ரொம்ப முக்கியம். எந்த மௌத்து வரக்கூடாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால டெய்லி நீங்க பள்ளியிலையோ கோயிலையோ எங்கே நீங்க உங்களுடைய வணக்க சார்ந்த இறைவனை வணங்கும் போது இந்த விஷயத்த மட்டும் முக்கியமா கேளுங்க. 7 வகை மௌத்தை விட்டு என்னை காப்பாத்துறா யா அல்லான்னு சொல்லிட்டு, இறைவா என்னுடைய 7 வகை மௌத்து, இந்த 7 மௌத்து ரொம்ப கொடுமையான மௌத்து.
இந்த கொடுமையான இறப்பு அது. அந்த 7 வகை இறப்புல இருந்து என்னை காப்பாத்துறான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 7 வகை இறப்பு அது நரகத்துக்கு போற இறப்பு இல்லை, ஆனால் இந்த துனியாவிலேயே இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு சாகிற இறப்பு. அப்படிப்பட்ட இறப்பு கொடுத்துறான்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன இறப்பு? இதைத்தான் நான் ஒண்ணு, இந்த 7 வகை இறப்புட்டு நீங்க கண்டிப்பா அதுல மாட்டினேன்னு சொன்னா அது யாருடைய துரதிருஷ்டமோ அது ஆனா அது நரகத்துக்கு போற இறப்பு அல்ல. இந்த இறந்து போனவங்க கருகி செத்தாங்க, ஆனா இவர்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பா இருக்குது. ஆனால் அவங்களுடைய அதான் சொல்ற இந்த மாதிரி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பான்னு இந்த அலிபாய் அவங்களுடைய முகத்தையும் பார்க்க முடியல, ஒன்றும் பார்க்க முடியல. அவங்களுடைய உடம்புல எரிப்பட்டு அது ஒவ்வொரு தோலும் கருகும் போது எரியும் போது எவ்வளவு வலி இருந்திருக்கு. அந்த வலி தான் ரொம்ப முக்கியம். இந்த வலியுடைய உணர்வுல நபி என்ன சொல்றாங்க, முதல் மௌத்து நம்ம காட்டுக்கு பக்கம் போவோம், எந்த பக்கம் போவோம், எந்த காட்டுக்கு நம்ம போக வேண்டியல, நம்மளை தேடி இந்த மிருகங்கள் நம்ம இந்த ஊருக்குள்ள வந்துருச்சு. இப்ப எத்தனை பேர் கடிச்சு இழுத்துட்டு போய் கடிச்சு சாகடிச்சிருக்கு, ஏதோ நினைச்சிருக்கு. அதாவது மிருகத்துல பிடியிலிருந்து மிருகம், சிங்கம், கரடி, புலி, இந்த இதுவும் இல்லை, அந்த மிருக பிடியிலிருந்து அந்த இதுல இருந்து யாரும் அந்த அதோடைய வாயில கடிப்பட்டு நீங்க அந்த உயிர் போறது பெரிய கொடுமையான ஒரு இறப்பு. அதுல இருந்து என்னை காப்பாத்துறா இறைவன் கேட்க சொல்லிக்கிறாங்க. முதல் இது. ரெண்டாவது என்ன கேட்க சொல்லிருக்காங்க, நீங்க மலை மேலாம் ஏறிட்டு போறீங்க. சிலவங்க நிறைய பேர் மலையில தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. மலை மேல டெய்லி போயிட்டு அவங்களுடைய விவசாயம் பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்ம எல்லாம் சுற்றி பார்க்க இந்த மலைகளுக்கு ஏறும்போது சில பயங்கரமான மலைகள்லாம் சில இது ரெஸ்க் எடுத்து ஏறுறோம். அந்த ரெஸ்க் இல்லாம அந்த ஏறும்போது திடீர்னு எப்போ வேணாலும் கீழே விழுவலாம், தவறி விழுவலாம், தடுமாறி உருளலாம். உருளும் போது அதனுடைய உருளும் போது எந்த மாதிரி வலி இருக்கு, எந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, நம்ம மண்டை உடையலாம், கை உடையலாம், கால் உடையலாம், எப்படி வேணாலும் உடையலாம். அப்படிப்பட்ட ஒரு இறப்பு வரக்கூடாது இறைவா. என்னுடைய அந்த மலைகளில் ஏறும் போதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா ஏறணும். அந்த மாதிரி உருளும் போது அப்படிப்பட்ட ஒரு இறப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 2வது இறப்பையும் சொல்லியிருக்காங்க. 3வது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நம்ம வீட்டுக்குள்ளேயே சில நேரம் வரும் பாம்பு, பல்லி, பூரான், இப்படி ஏதாவது கடிச்சு அதனுடைய வலி தாங்க முடியாம நம்ம இறந்துருக்கிறோம். நிறைய பேர் இறந்துருக்கிறோம் பார்க்கலாம். அது மாதிரி விஷ சந்துகள் இருந்து என்னுடைய காப்பாத்துறா இறைவன் சொல்லிட்டு நபி கேட்க சொல்லிக்கிறாங்க. இந்த 3வது மௌத்தும் அது ரொம்ப கொடுமையான மௌத்து. அப்படிப்பட்ட மௌத்த வந்தாலும் கூட இறைவன் அதுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். ஆனால் அந்த மௌத்தும் வரக்கூடாது யா இறைவா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லிக்கிறாங்க. 4வது என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் பார்க்கலாம். இப்ப நெரிசல், அதிகமான கூட்டங்கள், நெரிசல்ல போயிட்டு நம்ம சில இதுகள் உணவு பட்டணம் இது ஏதாவது கவர்மெண்ட் அறிவிக்கிறவங்களுக்கு அந்த பலன் தெரியாது. சிலவங்க போய் அதில் போய் மாட்டிக்கிட்டு இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் ஊர்ல இருந்து ஒரு நாள் போயிட்டு பார்க்கும்போது ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்க, ராமநாட்டுல இருந்து வந்திருக்கான் ஒரு பாத்திர வியாபாரி, ஒரு சின்ன பையன், அவன பையன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்காப்ல. அப்ப அந்த பையன் நம்ம பையன்களை பார்த்து தொப்பம் கட்டிட்டு ஆடுவாங்க, விளையாடுவாங்க. அந்த தொப்பத்துல போய் அந்த பையனை அதே பார்த்துக்கிட்டு கட்டிட்டு அவனும் விளையாடுறான். விளையாடும் போது அந்த கூட்டிட்டு வந்து அவர் அண்ணங்காரரு, அப்படியே அவருக்கு நீச்சல் தெரியாது போல, என்ன மாதிரி பின்னால வாடச்சாட்டமா இருக்கிறார், 6 அடி உயரத்துல நல்லா இருக்கிறார். அப்போ அந்த தம்பிக்காரன் அவன் போயிட்டு அந்த குளத்துல போய் வர முடியல, நீச்ச முடியல. அப்போ கத்துறான், அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ நான் அப்பதான் வரேன், நான் சட்டையை கழட்டிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவன் கத்துற பார்த்துட்டு இவன் அண்ணங்காரன் போயிட்டு அந்த பள்ளத்தை தெரியாம சக்குன்னு போய் அவனை பிடிக்க போய் அவன் நேரம் உள்ள போவ ரொம்ப கொடுமையான அந்த கண்ணால நான் பாக்குறேன். அப்ப நான் பார்த்தோமே அவன் போய் கத்துறான். அவன் விழுந்தவன் அங்கிட்டு சின்னவன் தம்பி, அவன் தொப்பத்தோட இருந்தாலும் மேல நிக்கிறான். ஆனா இவன் தொப்பை இல்லாம போனா நேரம் உள்ள இறங்கிட்டு போறான். அவன் அண்ணன் இருக்கிறான். என்னடா நான் திரும்பி பாக்குறேன், ஆக நீச்சல் தெரியும் உள்ள விழுந்துட்டான். நான் உடனே சட்டையோட போய் அவனை போய் பிடிக்க போனா பிடிச்சேன் கையதான் அவன் கையை பிடிச்சேன். ஏன்னா நல்லா கேட்டுக்கங்க, நீர்ல முழுகிறவன யாரும் நம்ம கையை கொடுத்துடக்கூடாது. அவன் கையை பிடிக்கணும், இல்ல அவன் தலையை பிடிக்கணும், அவனுடைய முடியை பிடிக்கணும், எதாவது பிடிக்கணும். நம்ம பிடிமாத அவன்கிட்ட போயிடக்கூடாது. இதெல்லாம் நாங்க படிச்சிருந்த பாடம். நான் கடல்ல தொழில் பண்றதுனால சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். யாராவது தண்ணியில முழுக போகும்போது நீங்க அவன் பிடி பயங்கரமா இருக்கு, ஒரு இறப்புக்காரவனுடைய பிடி பயங்கரமா இருக்கு. அப்ப நம்மளை பிடிச்சான்னா நம்மளே இழுத்துட்டு போடுவான். ஆனா அவனோட கையையோ அவனுடைய எதையோ நம்ம பிடி அவனோட பிடி நம்மகிட்ட இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்ப தலையை அவன் முடியல குறைச்சு முடிய பிடிச்சாலும் முடியல அப்படியே விரல பிடிச்சவங்க அவனுடைய வயிற்று கடுமையான வயிற்று பிடிச்சு அத்துக்கிட்டு போது உள்ள போயிட்டான். என்னாலும் உள்ள ஒன்றும் செய்ய முடியல. அப்போ உடனே ஒரு 4-5 பயிர்களை எல்லாம் நின்று எல்லாரும் வந்தாலும் பாஞ்சானும் போயிருந்தாலும் சட்ரஸை மூடுறா. அந்த அணையை மூடி பார்த்தா பயங்கரமான தண்ணி வர வருது. அணையை மூடல, ஏன்னா பல வேலை புட்டுட்டு போயிரும் போல தெரியுது. அப்போ நீ கண்ணு முன்னாடி பார்த்து அந்த மௌத்து இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. அதனால அப்படிப்பட்ட மௌத்துகள்லாம் நடக்கும்போது அந்த எப்படி அவன் என்ன கனவுல வந்தானோ, இப்ப இருக்கிறவங்க இப்ப இறந்தவங்களுடைய கனவு என்ன கனவோ அப்படிப்பட்ட அவன் கனவுல புழைக்க வந்தவன் அவன் தம்பியை காப்பாற்ற போய் அவன் உள்ள போய் எடுக்க முடியல. இவனுக்கு நேரம் நிறைய சுழி நேரம் கொண்டு குத்திடும், கல்ல உள்ள கொண்டு குத்தி வச்சிடும். அதை எடுக்கிறான்னு சொன்னா உள்ள பூந்து எடுக்கிறான்னா தண்ணி குறைச்சாதான் எடுக்க முடியும், இல்லாட்டி முடியாது.
எல்லாரும் அப்புறம் சொன்னேன், எல்லாரும் பார்த்தாலும் முடியல, என்ன செய்யறது, ஒரு 4 மணி நேரம் சென்று 5 மணி நேரம் சென்று தானா ஊதி மேலே வருவோம். அதுதான் அது அந்த ஊர்ல நடக்கிறது. எங்க ஊர்ல முத்துப்பேட்டில் அணையில நிறைய பேர் இறந்துறாங்க. அப்படிப்பட்ட தண்ணி இல்லைன்னா இறங்கும் போது ஜாக்கிரதையா இருங்க, நம்முடைய கவனம் தேவை. இதைத்தான் நபிகள் சொல்றேன், இந்த நீர்நிலைகள்ல இறங்கும் போது குளிக்கும் போது அது ஜாக்கிரதையா குளிக்க சொல்லி, அதே மாதிரி நீர்ல இருந்த மூத்து வந்துடக்கூடாது, அப்படிப்பட்ட மூத்து விட்டு எனக்கு காப்பாத்துறான்னு சொல்லிட்டு 5வது மூத்து சொல்லியிருக்காங்க. 6வது மூத்து என்ன சொல்லிடுறாங்க, இதைத்தான் சொல்றாங்க, இந்த நெருப்பு எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பத்தும், எப்போ வேணாலும் எங்க வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். எத்தனையோ ஊர்ல நடந்திருக்கு, நம்ம ஊர்ல அடிக்கடி நடக்கும். ஆனா இந்த ஊர்ல என்ன நடக்கிறது சகஜம்தான். ஆனா இப்படி ஒரு மூத்து பெரிய ஒரு விபத்து நடந்து இத்தனை பேர் இறந்தது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து கருகி சாகுறதுன்னா பார்க்கும்போது சும்மா சொல்லக்கூடாது. அவங்களுடைய உடலுடைய கருகும் போது, அவருடைய தோல் கருகும் போது, எலும்புல போட்டு வேதனைக்கு என்ன சின்ன சின்ன வேதனையா இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வேதனையில வரக்கூடாது இறைவான்னு சொல்லிட்டு இந்த 6வது மூத்துட்டையும் அதுலயும் கேட்க சொல்லிக்கிறாங்க, நெருப்பு மூத்துல இருந்து நெருப்புல இருந்து கறி சாக்கு விடுற மூத்தை வந்து என்னை காப்பாத்துறா இறைவான்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த மூத்தை விட்டு நம்மளை காப்பாற்றணும். அப்படிப்பட்ட மூத்துல இன்னைக்கு நடந்த அந்த 49 பேர் 46 பேர் இந்தியா, ஒரு 3 பேர் பிலிப்பினியா இருந்திருக்கிறாங்க. இந்த 49 மூத்தும் வந்து ஒரு கருகி, அதாவது நெருப்புல தான் இறந்திருக்கிறாங்க. அதனால வந்து இதனால் நடக்கக்கூடும், மனிதர்களுக்கு நடக்கக்கூடும். எந்த நேரத்தில் எப்ப வேணாலும் மூத்து இருக்குங்கிறத நபிகள் இங்க சொல்லியிருக்கிறாங்க, இறைவன் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், பைபிள்ல சொல்லியிருக்கிறான், பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. எல்லாமே தன்னுடைய இந்த நூல்களில் வந்து நம்மளுடைய உயிரை எப்படி இது பண்ணணும், எப்படி நல்லா நடக்கணும், யாரு எப்படி நடந்தா எப்படி அவங்க வந்து சொர்க்கம் போவாங்க, எப்படி நரகம் போவாங்க, இதை பத்தினா பேசியிருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட இந்த 49 பேர் இறந்தவங்கள, அதாவது நெருப்புல இறந்தவங்களோ, நீர்ல இறந்தவங்களோ, மிருக கடிச்சு இறந்தவங்களோ எல்லாருக்கும் வந்து இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பட்ட கஷ்டத்துக்கு, அந்த கஷ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அதுக்கு உள்ள கூலி கண்டிப்பா இறைவன் கொடுப்பான். ஆனா 7வது மூத்து இது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் உள்ளது, எல்லாம் வயசாகி போயிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் வயசாகிட்டு இருக்கிறோம். வயசாகும் போது நம்மளுக்கு வந்து முழங்கால் வலியோ இல்லை ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம, எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு கிட்னி ஃபெயிலியரோ இல்லாட்டி ஹார்ட் ஃபெயிலியரோ இல்லை ஏதாவது வந்து படுக்கையில போட்டுரும். படுக்கையில போடும்போது தான் இருக்குது நம்முடைய பெரிய இவ்வளவு நாள் ஆடிக்கிட்டு இருந்த அந்த உடம்பு, இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்த அந்த உடம்பு இன்னைக்கு படுக்கையில போட்டுருச்சு. இனி எந்திரிக்க முடியாது, இவன் படுக்கையில தான் கிடக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு அவனுடைய முதுகு எந்திரிக்க முடியல, தலை எந்திரிக்க முடியல. அவனை படுத்த படுக்கையில இருந்துட்டு அவனை டாய்லெட்டுக்கோ இல்லாட்டி வேற எதுக்கோ நல்லது கட்டு சாப்பாடு கீப்பாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு வச்சுட்டு நம்ம செய்யணுங்கும் போது அது ஒரு பெரிய கொடுமையான வேதனை. இந்த கொடுமையான வேதனை பாக்கி எல்லா வேதனையும் தன்னுடைய தனிப்பட்ட மனுஷனால முடிஞ்சா அது முடிஞ்சு போயிடும், அவனால முடிஞ்சிச்சு, எதுவுமே இது கிடையாது. இந்த மூத்து இருக்கு பாருங்க, 7வது வகை. இந்த படுக்கையில வச்சு கொடுக்கும் போதுதான் தான் பொண்டாட்டியா இருக்கட்டும், தன்னுடைய அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சி அக்காவோ அண்ணனோ தம்பியோ, நம்ம சொந்தக்காரங்க யாரா இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்கிற வேலைக்காரியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்க அந்த தூக்கும் போது அப்பா எப்படா செத்து தொலைவான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தை வராத வாழ்க்கை நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு இறைவன் கேட்க சொல்லிக்கிறாங்க. கடைசி காலத்துல நம்முடைய மூத்து நல்ல நடப்படமே இருக்கும்போது, நடக்கும்போது மூத்தை கொடுத்துறாயா அல்ல, என்னுடைய உயிரோடு நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் டக்குன்னு வருது பாருங்க, அதுனா நல்ல மூத்து எனக்கு தெரிஞ்சு அது முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த படுக்க வச்சு தூக்கிட்டு போய் டாய்லெட்ல வச்சுட்டு தூக்கிட்டு திரும்பி கொண்டு வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ அந்த மனுஷன் எவ்வளவுதான் செஞ்சிருப்பான். ஆனா இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக அவங்க முழஞ்சாலம் கழிக்கும் போது தரையிலேயே போயிடும், இந்த பெட்லயே போயிடும், அதை கழுவுறதுக்கு அது இது பண்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்துடக்கூடாது யா இறைவா, இது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு துவாலையும் கேட்க சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றது, இது மாதிரி மூத்துகள்லாம் வந்து அந்த 7 வகை மூத்துல இருந்து நம்மளை காப்பாற்ற சொல்லி நம்மளுடைய அதுல இருந்து நம்மளுடைய வாழ்வை வந்து நல்ல விதமாக நம்முடைய நடப்பினமா இருக்கும்போது, நடந்து போகும்போது நல்லபடியா இருக்கும்போது, நல்லா சாப்பிடணும் இருக்கும்போது, நல்லபடியா இருக்கும்போது, சாப்பாடு சிலவங்களுக்கு சாப்பிட கூட முடியாது, தீர்த்தி வைப்பாங்க, பல்லு இருக்காது, பல்லுக்குள்ள உள்ள போவாது, அது உள்ள முழுங்க முடியாது. இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை கடைசி காலம் வரும். அதுக்காக தான் இறைவன் சொல்றான், உன்னுடைய தாயின் காலில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் தாய் உன்னை வந்து சின்ன பிள்ளைய தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது நீ வந்து முழஞ்சாலம் கழிச்சிருப்பா, நீ யூரின் போயிருப்பா, அப்பனா உன்னை எந்த முகம் சொல்லிக்காம தன்னுடைய ட்ரெஸ்ல போயிருப்பா, அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ்ல புடவையில போயிருக்கலாம், எந்த ட்ரெஸ்ல போயிருக்கலாம், எப்படி வேணாலும் போயிருக்கலாம். அப்பனா உன்னை வந்து நல்லா காப்பாத, உனக்கு வந்து அது என்ன நான் முகம் சொல்லிக்காம பார்த்தேன். அப்படிப்பட்ட நீ வந்து நான் ஒரு என்னுடைய வயசாயிருச்சு, நான் 60-65 வயசாயிருச்சு, இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனையோ தாய் தாப்பனை கொண்டு முதியோர் இல்லத்துல கொண்டு விடுறாங்க. அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய கஷ்டத்தை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குது. அதனால வந்து இந்த முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடாது, நிலைமை வந்துடக்கூடாது. நம்ம பிள்ளைகள் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா இதோட குடும்ப வேற ஒண்ணுமே கிடையாது. முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டு இவங்க மட்டும் கொண்டாடி புருஷன்னு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த புள்ள வந்து தெரியாது அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்தாங்க.
வேண்டாம்னு சொல்லிட்டு. அதனால சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துடாம முதியோர் இல்லத்துல கொண்டு போகாம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மளுக்கு வராம இருக்கிற இறைவன் கேட்டு நம்மளுடைய கடைசி ஆண்டுடைய மூத்த வந்து நம்ம வந்து இந்த 7 வகை மூத்தை நம்மகிட்ட இந்த தூரமாக்கிட்டு, ஆனா அதனால சொர்க்கம் இருந்தாலும் நம்மளோட வலி வேதனை அதெல்லாம் தாங்க முடியாது. ஆனா ஒவ்வொரு மௌத்தும் வலியோட தான் போகும். நம்மளை கூட்டு பிரிக்கும் போது வலியோட போகும். நபி எல்லாம் அவங்க இறக்கும் போது கூட அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்துருக்கிறாங்க, வலி தாங்க முடியல. அப்ப வந்து அவங்களுடைய மனைவி கேட்கிறாங்க, அவங்க மக பாத்திமா கேக்குது, அப்பா நீங்க வந்து இப்படி இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சவானுங்க, நீங்க ஒரு நபிகள்னா ஒரு தூதரா இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட இந்த தூதருக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட வழியான்னு கேட்கும் போது, இறைவன் இந்த உலகத்தை விட்டு கிளப்பும் போது யாரும் வழி இல்லாம போக மாட்டாங்க, எல்லாருக்கும் வழியோட தான் அனுப்புவோம். அது எனக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுத்துருக்கான், அதனால நான் வருத்தப்படல, எனக்கு சொர்க்கம் தெரிஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்கு நான் சொர்க்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அது இறைவன் கேள்வி கணக்க வச்சுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேதனையை குறைச்சிடுறாயா இறைவா, என்னுடைய வேதனையை குறைச்சி என்னுடைய உயிரை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்கணும். எல்லாம் ஒரு நாள் இறந்தே ஆகணும். இறக்காத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அது எப்படியாப்பட்ட தூதரா இருக்கட்டும், எப்ப சாமியாரா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஜோசியக்காரனா இருக்கட்டும், நம்மளுக்கு நான் சொல்லுவான், நீ இத்தனை வருஷத்துல நீ இருப்பா, இத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்வா, நீ இத்தனை வயசு இருக்குன்னு அவன் சொல்லுவான். ஆனா அவனுடைய இறப்பு எப்பன்னு அவனுக்கே தெரியாது. அதனால வந்து அப்படிப்பட்ட காலம்லாம் இருக்குது. அதனால வந்து நம்மளுடைய போய்கிட்டு இருக்குது இந்த காலம். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி 49 பேருடைய இறப்பை பார்க்கும்போது நம்மளுடைய இன்னைக்கு இந்தியர்கள் எல்லாம் இந்தியர்கள் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் போயிடுச்சு. இந்த நியூஸ் டிவியில பறந்துகிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு மத்திய மாநில கவர்மெண்ட் எல்லாம் நல்லா இது பண்ணி உடனே எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு கொரோனாவா இருக்கட்டும், அதுக்கு முன்ன சில இதுக்கெல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி துரிதமா நடந்தது கிடையாது. இப்ப இந்த துரிதமா நடந்ததுக்கு காரணம் இதுக்காக தான் நாங்க போராடி வெற்றி பெற்ற இந்த வெளிநாடு வாழ் இந்த மந்திரி இது கொண்டுட்டு வரதுக்கு அவ்வளவு நாங்க வந்து இந்த கஷ்டப்பட்டு இன்னைக்கு கொண்டுட்டு வந்தோம்னு சொன்னா இதுக்கு தான் எதை எடுத்தாலும் கேரளாக்கார கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் அள்ளிட்டு போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க எப்ப வந்து எந்த இது நிகழ்ச்சி நடந்தாலும் நீங்க பார்க்கலாம், கேரளா வந்து பிளைட் வச்சு ஏற்றிட்டு போயிருவாங்க. நம்ம தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டுகள் ரொம்ப அவதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம், எவ்வளவு கெஞ்சுவோம். எப்ப இந்த கொரோனாவில் பார்க்கலாம், இந்த சார்ட்டர்ட் பிளைட் எடுக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எங்க கம்பெனில வந்து இந்த எம்பாசிக்கு இந்திய கவர்மெண்ட்டுக்கு அவங்க அப்ரூவல் வாங்குறதுல பாடாப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்படிப்பட்டு நாங்க வந்து ஒரு 20 பிளைட் நம்ம ஏற்றி விட்டோம்னு சொன்னா அப்ப உள்ள கஷ்டம். ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் உடனே சொன்ன அடுத்த நாள் இந்த உடனே நடந்து உடனே மந்திரி வந்து உடனே வந்து இப்ப அவங்க எல்லாம் வந்து இந்த இது எடுத்து நேற்று ஒரு நாளைக்குள்ள இந்த இத்தனை பாடியும் கொண்டுட்டு போறான்னு சொன்னா அதுக்கு நம்ம பட்ட கஷ்டம். இன்னைக்கு நம்முடைய மந்திரிகள் இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து அதான் அவங்களுடைய வந்து இன்னைக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்மளை வந்து எதுவுமே அதாவது வந்து அவங்களுக்கு நம்ம தேவைப்படுது. அதனால நம்மளுக்கு இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல மனுஷனாக உடனே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு பணமும் அறிவிச்சுட்டாங்க. கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் 5 லட்சமும் அங்கே மத்திய கவர்மெண்ட் 2 லட்சம் கொடுத்துருக்கான்னு சொன்னா உண்மையிலே நம்ம பட்ட கஷ்டம் இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு அபாரமான ஏதாவது இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துச்சுன்னா சரி நம்ம வீட்டுக்கு ஒரு அளவு ஒரு பணம் வந்து சேருன்னு சொல்லி நினைக்கும் போது மன சந்தோஷமா இருக்குது. ஆனா நிறைய பேர் இப்ப பாருங்க, இந்த சொன்னாப்புல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இப்ப கார் மேல வந்து மேல தூக்கி இது பண்ணும்போது லிப்ட் அது ஸ்லிப் ஆகி அது மேல வந்து ஆள் இறந்துட்டாப்புல. அந்த பையனோட அது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த மெர்சிடிஸ் வண்டி தான் அதை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணும்போது அது வந்து அந்த சொன்னாப்புல என்னுடைய வண்டி பஸ்ஸை தூக்கும் மேல ஸ்லிப் ஆகி இதாகிடுச்சு, பாவமா இருக்கு, ஒரு இந்தியா இறந்துட்டான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாச்சு. அவனுக்கு பாருங்க இப்ப சொல்லும்போது இது பத்தாக்க இல்ல இது இல்ல எதுவுமே இல்ல, ஆனா காதியமா போய் அந்த இடத்துல போய் வேலை பாக்குறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்ல வந்து என்னன்னு சொன்னா நம்ம வரும்போது கவர்மெண்ட்ல அங்க வந்து நம்ம வந்து சிலவங்க வந்து சூன் விசா கிடைக்கலன்னு சொல்லிட்டு காசு கொஞ்சம் குறைச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு காதியம் விசா எடுத்துட்டு வந்து இங்க வந்து வேலை பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். இது நம்ம வந்து நாங்களாம் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த வேலை கேட்பாங்க, என்னன்னு சொன்னா காதியம் விசா பண்ணி ஏன்பா காதியம் விசால வந்தா இந்த விசால வந்து ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குது. ஒரு வேலையில வைக்கும் போது கொண்டு யாராவது வைக்கும்போது வந்து உள்ள வந்து யாராவது பிடிச்சி செக் பண்ணான்னு சொன்னா கம்பெனிக்கு சேர்த்து ஃபைன் போடுறான். அதனால வேலை கொடுக்க முடியல. எவ்வளவு திறமையான பையன்களும் வர்றாப்ல, நல்லா படிச்சிருப்பான், எம்காம் படிச்சிருப்பான், MBA படிச்சிருப்பான், எல்லாம் படிச்சிருப்பான். அவனை பார்க்கும்போது காதியம் விசால எடுத்துறாங்க. ஒரு 500 தினார் தான் சூன் விசா எடுத்து 1000 தினார் சொல்லிவிட்டு 500 தினார் இருக்கணும், 500 தான் கம்மியா இருக்குன்னு கொண்டுட்டு வந்து இங்க படுற பாட்டை பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில வந்துடக்கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னா சூழ்நிலை எடுங்க, ஏதாவது கம்பெனியில் எடுங்க. ரொம்ப அதான் சொல்றேன், நாளைக்கு நீங்கள் அவசரப்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். இந்த காதியமில் வந்த விசாவனால இந்த பையனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த கீழே இறந்து அந்த இது பண்ண பையனை எதுவுமே ₹1 யார்ட்டையும் வாங்க முடியாது, கம்பெனியும் கொடுக்க மாட்டான். அவனு வந்து யார் சேர்த்து விட்டானா இல்லைன்னா அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. அவன் சம்பாதிச்ச வரைக்கும் தான் முடியும், அவ்வளவுதான். இந்த மாதிரி கம்பெனில இருக்கும்போது கம்பெனி கண்டிப்பா கொடுக்கும், நல்ல கம்பெனி. அது மாதிரி நம்ம கம்பெனில எந்த கம்பெனில இருந்தாலும் எது நம்ம அதான் சரி நல்ல கம்பெனில நம்ம வேலை பார்க்கும்போது எது இருந்தாலும் அவங்கள்ட்ட போராடி ஏதாவது வாங்க முடியும். இப்படி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வராம இருக்குன்னா நம்மளுடைய பிள்ளைகளை யாரை கூட்டிட்டு வர இருந்தாலும் அந்த மாதிரி இந்த தவறான அந்த கவர்மெண்ட்டுடைய கட்டளைக்கு மாறுபட்ட உள்ள விசாவை கொண்டுட்டு வராதீங்க.
அதே மாதிரி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க, அங்க அறிவிச்சிருக்காங்க, எல்லாரும் செக் பண்ணி போக சொல்லி. அப்படி இருந்தாலும் செட்டிங்னு ஒண்ணு வந்து தனியா அது நடக்குது, அதுல கொண்டுட்டு வந்துடுறாங்க. காதி விசாவோ சில இதோ சூன் விசாவோ மெடிக்கல்லாம் அதெல்லாம் ஏதாவது கொண்டுட்டு வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில வராம எல்லாரும் பாத்துக்கிறங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அது சொல்றேன், நம்ம தப்பு பண்றதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து இப்ப ரூம் எடுக்கிறோம், ஒரு ரூம்ல ஒரு 100 தினார், ஒரு ரூமுக்கு 100 தினார், ஒரு 4 பேர் தான் இருக்கலாம், அதுதான் அலௌடு. 4 கட்டில் இல்ல 2 கட்டில் போடலாம், 4 கட்டில் 4 பேர் மேக்சிமம் போனா 6 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். இதுதான் கவர்மெண்ட் இப்ப அறிவிக்க போகுது. அதனால வந்து நீங்க 10 பேர் 20 பேர் இருக்கிறதுனா ரொம்ப அது ரொம்ப மோசமான நிலைமை வர. அப்படிப்பட்ட நிலைமை வந்துடக்கூடாது. அதே மாதிரி வந்து இப்ப புது பில்டிங் எல்லாம் கட்டிட்டு வர்றாங்க. அந்த புது பில்டிங் எல்லாம் எப்படின்னு சொன்னா வர்ற காலம் வந்து டிகிரி 60 டிகிரிக்கு மேல ஹீட் ஆக போகுது. அதனால வந்து இங்க வந்து பெட்ரோல் பூமி தான் இந்த பூமி. அதனால வந்து நிறைய இந்த பயிர் ஆக்ஷன் நடக்கிறது, பயிருடைய இது நடந்துகிட்டு இருக்கும். அதனால நம்ம பகல்ல தப்பிச்சிடலாம், அந்த நைட்ல நம்ம தூங்கும் போது நடந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நம்ம ரூம்ல அதிகமான ஆட்களை தங்க வச்சு நம்முடைய இந்த கரண்ட், என்னுடைய இந்த சம்பந்தப்பட்ட கேஸ் சிலிண்டர் இவங்கெல்லாம் எல்லா அரசுகளும் தனி அவங்க எக்ஸ்ட்ரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு தினாருக்கு கேஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு 2 தினாருக்கு நம்ம தரணும். சரி, நம்மளும் போய் தூக்கிட்டு அலைய முடியல, வயிற்று தூக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு தினார் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவங்களே ஃபிட் பண்ணிட்டு போறான். நல்லதா நினைச்சாலும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு இன்னைக்கு அடிச்சது கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு காரணமா இருக்கு. இந்த 49 மூத்துக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அவன் ஒரு தினார் சம்பாதிக்கிறத நம்மளும் அலோடு பண்றதுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கு. அப்படிப்பட்ட வந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு சொல்லிருங்க, அப்படின்னா இப்ப விற்காத வேண்டான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நீங்க அறிவிச்சுட்டா இன்னைக்கு அதெல்லாம் நடக்காது இனி. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டுட்டு வர்றாங்க. இன்னைக்கு உள்ள அமைச்சர்கள் நல்லபடி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வந்திருக்கிற புதிய நம்முடைய இந்த குவைத் நாட்டு மன்னர் வந்து மிசால் வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு சில வசதிகள்லாம் செய்து கொடுத்துட்டு இருக்காப்ல. விசா பிரச்சனை, அது பிரச்சனை எல்லாமே நல்லபடியா வந்துட்டு இருக்குது. ஒரு சில இந்த மாதிரி நிகழ்ச்சி வராம இருக்கிறதுக்கு நம்மளும் கரெக்டா அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான சொல்றேன். ஏன்னா கரண்ட் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா கரண்ட் லோடு அதிகமா இருக்க ஒரு ஏசி 2 ஏசி தான் நம்மளுக்கு அந்த ரூம்ல அந்த கரண்ட்டுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னா அதோட கூட 3வது ஏசியை மாட்டி விட்டு யாராவது எக்ஸ்ட்ரா கொண்டுட்டு வந்து இந்த 3வது ஏசி இந்த 4வது ஏசியை மாட்டும் போது தான் இந்த கரண்ட் போல இந்த பிரச்சனை வருது. இப்படிப்பட்ட நிலைமையில வராம நம்ம அதுக்கு உள்ள வாட்ஸ் எத்தனை இது பண்ண முடியுமோ அந்த கரண்ட் கெப்பாசிட்டி எப்படின்னு அங்க இருக்கிற நம்மளுடைய கரண்ட் அந்த இது எலக்ட்ரிஷியன்களுக்கு தெரியும். அவங்களோட கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஒயருடைய கணத்தை மாத்துங்க, எல்லாத்தையும் இது பண்ணுங்க. கவர்மெண்ட் அது என்ன அறிவிச்சிருக்கானோ, என்ன அந்த பில்டிங் எவ்வளவு கொடுத்துருக்கானோ அதுக்கு மீறி நம்ம செயல்படாம பாத்துக்கிறோங்க. நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, அம்மா அப்பா இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்காங்க, நம்முடைய குடும்பங்கள் இருக்குது. இந்த குடும்பம் அவங்க நம்மளை நம்பி அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாரும் பேசினாதான் நம்முடைய அன்னூர் சாரா இருக்கட்டும், நம்முடைய அனீஷ், நம்முடைய டைரக்டர் இருக்குன்னு எல்லாம் சொல்றோம். அதான் விஷயம். நம்ம வந்து ஒவ்வொருவரும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும். நம்மளை நம்பி இருக்கிற அந்த குடும்பத்துக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பிள்ளையா இருக்கலாம், 2 பிள்ளையா இருக்கலாம். அவங்களுடைய இந்த இறந்து போயிடுச்சுன்னா அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பியிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க, எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு தெரியும். நம்மளுக்கும் பிள்ளைகள் இருக்குது. அதே மாதிரி இங்க இருந்து பிள்ளைகளை நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க இருந்து பிள்ளைகளுக்கு அங்க வந்து நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு பைக்கு காரு அதை இது வாங்கி கொடுத்து அவங்களையும் சாவடிச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம பாதுகாக்க பார்க்க முடியும். அதனால வந்து அங்க இருக்கிற பிள்ளையும் சரி, இங்க இருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அதை ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னு சொன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை இறைவன் மௌத்து கண்டிப்பா எந்த நேரத்திலும் கொடுப்பான். ஆனால் நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது அதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோளை நான் கேட்டுக்கிட்டு. ஏன்னா இந்த நேரத்துல இவ்வளவு நேரம் வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த தமிழர்கள் இருக்கட்டும், ஆந்திரா வந்திருக்கிற மஸ்தானா இருக்கட்டும், இன்னும் எல்லா அமைப்புகளும் இங்க நிறைய இருக்குது. இப்ப எல்லாமே செஞ்சு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம சரியா நம்ம கரெக்டா இருந்துட்டு தான். அதனால சொல்றேன், எந்த அமைப்புலையாவது ஒரு இதை உறுப்பினரா சேர்ந்துக்கிறேங்க. உறுப்பினரா சேர்ந்துன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அமைப்புல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த இறந்து போன 7 பேரு தமிழ்நாட்டுக்காரங்களும் எந்த அமைப்புல இருக்கிறாங்கன்னு தெரியல, இது வரைக்கும் தெரியல. இதுல அமைப்புல இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய துரதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் அமைப்புல இருந்திருந்தா, ஏதாவது இந்த தமிழ்நாடு இந்த அமைப்புல இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு அமைப்புல இருந்திருந்தா கூட ஒரு குறைஞ்சது ஒரு 5 லட்சமாவது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிடும். சும்மா ஒரு தினார் 2 தினார் நம்ம மாசத்துக்கு கட்டணமே ஏன் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த இதுக்காக நம்ம வந்து யோசிச்சு இந்த கட்டணம் இந்த 2 தினாருக்கு யோசிக்கலாம் பாருங்க. இவெல்லாம் இன்னைக்கு தெரியும். இந்த இறந்து போனவங்க அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே கிடைக்காம நம்ம ஏதாவது வசூல் பண்ணி கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அமைப்புல நம்ம 2 தினார் கட்டியிருந்தா இப்ப நாங்க முத்துப்பேட்டை அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்கோம். இன்னைக்கு எழுதியே வச்சிருக்க 2 லட்சம் உங்களுக்கு சாதாரண ஒரு மூத்து வந்தா அடிப்பட்டு ஏதாவது இருந்தா 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதா நாங்க எங்களுடைய கஜனாவில் இதுல எழுதி நாங்க பைலாவில் எழுதி வச்சிருக்கிறோம். அது மாதிரி எல்லா அமைப்புலையும் கண்டிப்பா இறந்தவங்களுக்கு இவ்வளவு பணம் தரதா சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்க சான்ஸ் இருக்குது. நம்முடைய யாரா இருந்தாலும் சரி இந்த லைவ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சொல்றேன், எந்தாவது ஒரு அமைப்புல கண்டிப்பா சேர்ந்துருங்க. அது உங்களுக்கு பிடிச்ச அமைப்பா இருக்கட்டும். அதனால நான் எந்த அமைப்புல சேரணும் நான் சொல்லல, உங்களுக்கு எந்த அமைப்பு பிடிச்சிருக்கோ அந்த அமைப்புல சேருங்க, அந்த அமைப்புல வாங்க, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பணியாற்றுங்க. நம்ம நல்லது கேட்டது போய் பாருங்க. நம்ம இங்க வந்து எத்தனையோ சகோதரர்களும் முடியாம தெரியாம தப்பு தவறி வந்துடுறாங்க. அவங்களுக்கு உதவி
உதவி செய்யுங்க. அந்த உதவி செய்ய அமைப்பாக இந்த வெளிநாடு வாழ் சகோதரர்களுடைய எனக்கு நான் ரொம்ப பார்த்துருக்கிறேன். அவர்கள் எப்பவும் நல்லா இருக்கணும். அவர்களுடைய இது எனக்கு வந்து எப்பவுமே இந்த ஒரு நல்ல விஷயத்தான் என்னை கூப்பிட்டு சொல்லும் போதுனா அது இன்னைக்கு வருத்தமான ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்திக்கிட்டோம். வந்து பாருங்கண்ணா, நான் இப்போ ஒரு கடை நம்ம இது ஜூஸ் கடை ஒன்று நம்ம அரபிக்காரன் திறக்கிறான், அதை ஓப்பன் பண்ணிட்டு போன்னு சொன்னான். நான் சொல்லிட்டு இங்கே டைம் மாறி முடிச்சு இங்கே சொல்லிட்டாங்க, நான் அதுக்கப்புறம் வரேன். ஏன்னா எது எனக்கு முன்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் செய்வேன். அதனால இங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் தான் அங்கே போகிறேன். அதனால வந்து நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய இவங்கெல்லாம் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. நான் வந்ததே நான் கூட்டிகிட்டே வந்தது எல்லாரும் பெருநாள் நிகழ்ச்சி வச்சு கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சு 1 லட்ச ரூபா பரிசு, அதான் 3 ஸ்டெப்பாக எடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வச்சு நம்ம கேள்வி பதில் வச்சு இந்த ஜிஜினா வந்திருக்காவில் அவர் தான் அந்த கேள்வி பதிலாம் வச்சு எல்லாரும் இது நான்லாம் செட்டப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் இங்கே விபத்து நடக்குது தெரிஞ்சிச்சு. எனக்கு நிப்பாட்டுறதுக்கு முடியலை. சரி ஓகே, வர்றவங்க வரட்டும், அவங்களுடைய நல்ல நேரம் கோயத்தை பார்க்கன்றதுனால என்ன அனீஸ் இது வரைக்கும் இந்த கோயத்துக்கு வந்து இல்லை. நம்ம அன்னூர் சாராவது இந்த கோபால் சார் நடத்தின இதுக்கு நான் வந்தாப்புல 2வது ட்ரிப் வந்திருக்காப்புல 8 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ அனீஸ் சார்னா வந்திருக்காப்புல, என்ன நல்ல ஒரு படம் டைரக்டர். நம்முடைய இந்த திருமணம் நிக்கான் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் நல்லா ஹிட் ஆகுனுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3வது படம் இப்போ பகைவனுக்கு அருள்வாய்ந்த படம் எடுக்கிறாப்புல. அதை எடுத்து இந்த இப்போ சென்சாரில் இருக்குது, வரவங்க நீங்கள் பார்க்கலாம், சசி நடித்தது. ஆனால் வந்து நல்ல ஒரு திறமையை இறைவன் கொடுத்துருக்கிறான். வருங்காலம் அவர்களும் நல்லா இருக்கணும். அவங்க எங்கள் கோயத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு படம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இது விஷயமா இன்ஷா அல்லாஹ் அவங்க அடுத்தடுத்த மீட்டிங்கில் என்ன பார்க்கலாம். இன்றைக்கி இரங்கல் கூட்டங்கனால இதை பற்றி நான் விரிவாக பேச விரும்பலை. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அவர்களுக்காக இறந்த குடும்பத்துக்காக நம்ம துவா செய்யுங்க. அவங்களுடைய வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுடைய இறந்து போயிடுச்சு, எப்படியோ நடந்துருச்சு. அவங்கெல்லாம் இனி அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இன்னொரு நம்பக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை இறைவா அவங்களுக்கு நல்லபடியாக குர்ஆன் சொல்லி கேட்டு நானும் நீங்களும் துவா செய்தவனா என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாகிருதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.